லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. இந்த தாவேகா தலைவர் விஜய் குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு சர்ச்சையான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. அது இப்போ பெரிய பேசுபொருளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு தலைவர் அப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஆமாம், பார்த்தேன். அது தவறானதான். நேரடியாக சொல்றதா இருந்தால் நயினார் அண்ணன் நயினார் நாகேந்திரன் பொதுவெளியில் எல்லாருமே பேசணும் தானே, எல்லாருமே இதை சொல்லினுக்கிறது பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். பொதுவெளியில் 1000 பேர் பேசுவான். அதில் கிறுக்குத்தனமாகவும் பேசுவான், நல்ல விஷயமாகவும் பேசுவான். அதுக்காக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது சரின்னு சொல்ல முடியாது. சரியா? ஒரு விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவுகள் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, நயினார் நாகேந்திரனும் தெரியாது. பத்திரிகைகளில் கிசுகிசுவா எழுதப்படுறது, சொல்லப்படுறது, திரைத்துறைகளில் பேசப்படுறது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த வெங்காயத்துக்கு கருத்து சொல்றதுக்கு நமக்கு இது கிடையாது. அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம். இது பொதுவாகவே அரசியல் களத்தில் இருக்கிறவங்க, பொதுத்தளத்தில் கருத்து சொல்லக்கூடியவங்க எல்லாமே கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அதை அது என்னமோ தெரில, உண்மையிலே திரிஷா நல்ல நடிகை. அவங்களுக்கு ஏன் இப்படி தான் நடக்குன்னு தெரில. நிறைய திருமண இந்த இந்த மணப்பெண் விளம்பரங்களில் நிறைய நடிக்கிறாங்க. அவர்களுக்கு திருமணம் சர்ச்சை, அதை இதில் போய் நிச்சயமாகி ரத்தாகுது அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் மீது இடையில கூட ஒருத்தன் அந்த கூவத்தூர் பஞ்சாயத்தில் ஒருத்தன் வளர்ன வீடியோ வெளிவந்தது. இப்படி தொடர்ந்து திரிஷா குறித்து சர்ச்சைகள் பின்னணியில் இயங்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு கொடின்னு ஒரு படம் கூட வந்துச்சு, அரசியல் கருத்து. அதெல்லாம் கூட இதில் சேர்த்து போட்டு பேசுகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் போகுது. அதாவது வடிவேலு இந்த தலைநகரமாக ஏதோ ஒரு படத்தில் திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு ஏதோ ஒரு சொல்லி காமெடி பண்ணார். அது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திரிஷாவை வச்சுக்கிட்டே அரசியல் களத்தில் ஏதோ ஒரு இந்த திரிஷா என்ற பெயர், அவங்களுடைய பேரை பயன்படுத்துறதுக்கு விஜயோடைய பேரை டேமேஜ் பண்ணலாம். இப்படி பண்ணா அவருடைய பேர் டேமேஜ். அதுதாங்க அரசியல் களத்தில் என்னன்னா, பொதுவாகவே ஹனி ட்ராப் அப்படிங்கிறது நிறைய உண்டு. அது வேற, அது தனி. அது ஒருத்தங்களை குறி வச்சு அவர்களை வீழ்த்துறதுக்காக பண்ணக்கூடியது. அது உளவு அமைப்புகள் பண்றது, அது நடக்கிறது தான். ஆனால் ஒரு ஆண் பெண் அவர்களுடைய தனிப்பட்ட உறவுகளை நம்ம அரசியல் களத்தில் பேசுறது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரட்டும், அது அந்த அம்மாவுடைய இதில் பிடியிலேருந்து வெளியே வரட்டும் அப்படின்லாம் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சரியா இருக்க முடியும்? இது அவசியமா? விஜய் ஒரு விஜயோடைய அரசியல் நமக்கு பிடிக்கலங்கிறது தனிங்க, அது வேற. ஆனால் விஜயை நீங்க எதிர்கொள்வதற்கு விஜய் வைக்கிற கருத்துக்கள் சரி தவறுகள்னு பேசுங்க. அதுவும் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் அப்படி இருக்கா இல்லையாங்க நமக்கு தெரியாத பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த விஷயத்தில் அவர்களுக்கு எதுவும் உறவு இருந்தால் அது சங்கீதா அவர்களுக்கு பிரச்சனைனா அவங்க தான் பேசிக்கணும் இல்லையா? நாம இதை பேச வேண்டியதில்லை. இப்போ சங்கீதா போர்க்கொடியை தூக்குறாங்க, அப்போ பொது தளத்தில் அது டிபேட் ஆகுது. அவங்க இப்போ பொது வழியில் இல்லை வழக்கு போட்டிருக்காங்க, இல்லை பொது வழியில் பிரஸ் சந்திச்சு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நயினார் நாகேந்திரன் இல்லை, பாலா இல்லை, சின்னா இல்லை, எல்லாருமே அப்போ அது கருத்து சம்மந்தமாக பேசலாம். அப்போ ஆனால் இப்போ அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிற போது இது கிசுகிசுவா சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசிட்டு சிரிச்சிட்டு கடந்து போறது ஆரோக்கியமானது கிடையாது. பலரும் கண்டிக்கிறாங்க, நம்மளும் அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்ட இல்லை. இதுல இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் சொல்லு. இப்படிதான் அண்ணன் சீமான் அவர்களையும் இதே மாதிரிதான் ஒருத்தங்க எப்போ இருந்தது அறிமுகம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒருத்தங்க புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சீமானை வீழ்த்துறதுக்காக அந்த நடிகையை வச்சு பலவாரா முயற்சி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. கடைசியில உச்சநீதிமன்றத்துல போய் அது முடிச்சு வைக்கப்பட்டு அமைதியாச்சு. இல்லை இப்படிதான். அதாவது இப்ப சீமானை எதிர்கொள்ளணும்னா சீமானுடைய கருத்துக்களை பேசுங்க, சீமானுடைய கருத்தியல்ல பிரச்சனை இருக்கா அதை விமர்சிங்க, அது வேற. அதே மாதிரிதான் சீமானுக்கு எப்படி யுக்திகளை கையாண்டாங்களோ, ஒரு நடிகையை வச்சு சீமானை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ, அது மாதிரிதான் இப்போ விஜயை விமர்சிக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு ஆதரவு வட்டம் இளைஞர்கிட்ட உருவாகுதுன்னா அது அதை நம்ம பார்த்து அதை அந்த இளைஞர்களை சரி பண்றதுக்கான வேலைகளை பேசலாம். நீங்க அப்படி பேசுங்க. இப்பெல்லாம் பேசுறது விஜய்க்கு மேலும் மேலும் ஆதரவா தான் போகும். சிம்பத்தி தான் கிரியேட் ஆகும். அது எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அப்படின்னாவே சர்ச்சை நாயகன் அப்படின்னு நிறைய சர்ச்சையான பேச்சை பேசியிருப்பாரு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஆளுநர் குறித்து ஒரு மாநிலத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு. என்னன்னா, 5000 கொடுத்தாச்சு, கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கெல்லாம் அங்கே வராதிங்க, மக்கள் மனசு மாறிடுச்சு, நீ ஏங்க கூட்டணி ஆட்சின்னு கேட்டுன்னு வரீங்க,
அதெல்லாம் மக்கள் பார்த்தா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில அதை சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், ம். மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கியாச்சு, இனிமே நீங்க கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, போங்கடா வெண்ணெய்களா அப்படிங்கிறாங்க. அதானே சொல்ல வர்றீங்க? அவர் சொல்ற டோன் அதுதான். இனிமே நீங்க கூட்டணிலாம் எங்க கூட இருக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு வெற்றியை முடிவு பண்ணிட்டோம், நாங்க இந்த 5000 ரூபாய் கொடுத்தாச்சு, மக்களை விலைக்கு வாங்கியாச்சு, எல்லா பெண்களும் எங்களுக்கு ஓட்ட போட்டுற போறாங்க, இனிமே நீங்க கூட்டணி ஆட்சி இருந்து எங்களுக்கு கூட்டணி எங்க கூட இருந்து ஓட்டு வாங்கி இப்படிலாம் ஜெயிச்சது கேட்கிற தொகுதி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. கொடுக்கறத வாங்கிக்க. ஏற்கனவே ராஜகண்ணப்பன் சொல்லிட்டாரு, வந்து நீங்க போனா போங்க, காங்கிரஸ் இருந்தா இருக்கலாம் போலாம் போய் சொல்லிட்டாரு. இப்படின்னு வரிசையா வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம், மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம் பண்றாரு, டெல்லி லாபி பண்றது, விஜய் வச்சுட்டு லாபி பண்றாங்க, விஜய் கிட்ட போலாம் அப்படின்னு ஒரு மாணிக்கம் தாக்கூர் சொல்லும்போது ஞாபகம் வருது. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன தேர்தலில் திமுக எத்தனை தொகுதி தோத்தீங்களா அந்த தொகுதி கொடுத்து கேட்கறாரு. 40 தொகுதி கேட்கறாங்க. அவர்கள் ஏற்கனவே 63 நாயன்மார்களை கேட்டவர்கள். அதனால அது அது அப்ப அதிகாரத்துல இருந்தாங்க, கீழே ரைடு மேல பேச்சுவார்த்தை, மேல ரைடு கீழே பேச்சுவார்த்தைன்னு விளையாண்டாங்க. இப்போ அதிகாரம் இல்ல, ஆனாலும் வந்து மிரட்டி பாக்குறாங்க, விஜய் இருக்கு அப்படிங்கறதுனால முயற்சி பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்பது செல்லா காசு, காங்கிரஸுக்கு செல்வாக்கு கிடையாது, வாக்கு சதவீதமும் கிடையாது. அது ஒரு தேசிய கட்சிங்கிறத தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு செல்லா காசு தான். அது வந்து இந்த கழுதையை தூக்கி சமைக்கிற மாதிரி தான், பாஜகவை இதையும் தூக்கி சமைக்கிறது தான். பாஜக கூட இப்போ வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் கிரவுண்ட்ல ஏறிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு, 2009 முடிஞ்சு போச்சு. இப்ப திமுக அதுக்கு உயிர் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி வாழக்கூடிய அந்த ஒட்டுண்ணி காங்கிரஸு கூட கொஞ்சமாச்சு சுயமரியாதையோட ஆட்சியில பங்கு அப்படின்னு ஒரு போர்க்குரல் எழுப்புறாங்க. புரட்சி வெங்காயம் எல்லாம் பேசக்கூடிய நம்ம தோழர்கள், சிபிஎம் தோழர்களோ சிபிஐ தோழர்களோ, அது எல்லாத்தையும் விட அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடின்னு கொந்தளிக்கக்கூடிய தாய் சிறுத்தையோ கூட வாய் திறக்கிறது இல்லையே. குறைஞ்சபட்சம் கேளுங்க, கேள்வியை கேளுங்க, கேட்டா தானே கிடைக்கும். கேட்கவே தயாரா இல்லையா? இப்போ உங்களுக்கு விஜய் வாய்ப்பு இருக்கு, விஜய் கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்க விஜய்கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்லாம் எதுக்கு சொல்றீங்க? எங்களுக்கு சீட்டு தரலன்னு நாங்க மொத்த பேரும் போவோம். இப்ப காங்கிரஸ் விஜய் பக்கம் போச்சுன்னா பின்னாடி இந்த கூட்டணியும் கூட்டு போயிடும். ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, நான் சொல்றதாங்க நடக்குன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய நிலை என்னன்னா, 5000 ரூபாய் கொடுத்தாச்சு, டோட்டல் பொதுமக்கள்கிட்ட எல்லா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, மாதம் மும்மாரி பொழிகிறது. அதனால அதே மாதிரி எந்த ஒரு தைரியத்துல அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை கையாடல் பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி நிறைய அவர்கிட்ட இந்த இதுதான். இப்ப நாங்க இன்னைக்கு இருக்கிற அட்டவணை பிரிவில் இருக்கிற நீதிபதிகள்லாம் நாங்க போட்ட பிச்சையில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அவர் வந்து திரும்ப இந்த சர்ச்சையிலேயே இருக்கிறாரு. மக்களை எவ்வளவு ஒரு கேவலமா அவர் கையாடல் பண்றாரு. தொடர்ச்சியாக அவர் இதே மாதிரியான வார்த்தைகளை வந்து பத்திரிகையாளர்களை கடிக்கிறது ஆரம்பிச்சு, இந்த மாதிரியான ஆதரவாளர்களுக்கு நீதிபதிகள் ஆகிறதுக்கு நாங்க போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிறது. நீங்க கண்டவெல்லாம் டிகிரி படிச்சிருக்கிறான், ஏன் படிக்க கூடாதா? என்ன இது வந்து என்னன்னா அந்த பண்ணையார் மனநிலை அடிப்படையில திராவிட கூட்டத்தாரிடம் இருப்பது இந்த சாதி ஆதிக்க மனநிலை தான். இவர்கள் வந்து பிராமணர்கள் குறித்து பேசுவதற்கு கொஞ்சம் கூட அருகதையோ தகுதியோ கிடையாதவர்கள். ஆனால் இவர்களுக்கு இளிச்சவாயை அவன் பிராமணன் பாப்பான்னு சொல்லி இவங்களுடைய பெரிய ராமசாமியார் வந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதை பிடிச்சிட்டு வாழ்றாங்க இல்லையா. மற்றபடி இவர்களுடைய சாதி புத்தி அப்படியே தான் இருக்கு. இவர்கள்ட்ட எந்த சாதிய சமூக சிந்தனையும் கிடையாது. அதனால தான் ஆர்எஸ் பாரதி மாதிரியான வாய்க்குள்படுத்த நபர்கள்ட்ட இப்படி வார்த்தைகள் வருது. ஆதிராவிட ஏன்னா நீதிபதி படிக்காம போயிட்டார்ல, நீ பிச்சை போட்ட, அவர் வந்து அவர் கொண்டு போய் நாற்காலில் உட்காரச்சிட்டேன், எப்படி அதுக்கு தூக்கி உள்ள வச்சு அவரை வந்து கும்மி இருக்கணும். அது வன்கொடுமை இதுல இது பண்ணிருக்கணும். அதை கேள்வி கேட்கறதுக்குன்னா திரும்ப கிட்ட இது இல்லை, திராணி இல்லை, தோழமை சுட்டிக்கிட்டே இருக்காரு. வேங்க வெளில தோழமை சுட்டுதல், இந்த ஆர்எஸ் பாரதியை கண்டிக்கணும் தோழமை சுட்டுதல், எல்லாத்துக்கும் தோழமை சுட்டுதல். இப்ப வேற அதுல வேற என்ன வார்த்தை பிறலாம், உரை பிறல்கள் வேற, எல்லாமே பிறல்கள் தான். திருமானா பிறல்கள் தான், புரட்டுகள் தான். 2009 இறுதி இது முடிஞ்ச பிறகு இங்க இருந்து குழு அனுப்பி வைக்கிறாங்க. ராஜபக்சேவை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற சொரிஞ்சிட்டு போய் பாஞ்சு போய் கையை கொடுத்து அவன் மானங்கட்டத்தனமா வந்து கேட்க, இவரும் வந்து கூட இருந்தாலும் இவரும் போட்டுதல் இருப்பான்ட்டு இல்ல இதுக்கு பதில் பேசிருக்காங்க. சொன்னா இந்த கருத்துக்கு நிறைய பேர் சமூக வலைதளத்துல பதிவு பண்றாங்க. இப்படி திருமாவளவன் போய் பார்த்ததுனாலதான் அங்க இருக்கிற தமிழர்கள் அங்க சுதந்திரமா வாழ முடிஞ்சது, இல்லைன்னா அது முடியாது அப்படின்னு ஒரு கருத்து. இதுல இவர் என்ன சாதிச்சிட்டாரு, இவர் அங்க போய் பார்த்ததுனாலதான் அங்க ஒரு சுமூகமான ஒரு என்ன சுமூகமா இருந்துட்டு நியாயப்படி அந்த குழுவுல திருமா வந்து மிகச்சிறப்பா அரசியல் செய்யணும்னா அந்த குழுவுல போயிருக்க கூடாது. இவர் என்ன போய் பார்த்தாரு, என்னத்தை செஞ்சாரு? இவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சு ஒண்ணு இல்லைன்னு அது உளவுத்துறையுடைய அரசியல். அங்க ஒண்ணுமே இல்லை, சுமூகமா இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இந்த குழுக்கள் போனாங்க, அவ்வளவுதான். போய் ராஜபக்சேட்ட பரிசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கம் கொடுத்தாரு, இல்ல நானும் போலியே அப்படின்னு. எல்லா ஃபுட்டேஜ் ஆதாரத்தோட இருக்கு, எல்லா வீடியோ. இப்படி மாத்தி பேசுறதுக்கான பிரிண்ட் மீடியா காலம் கிடையாது, சோசியல் மீடியா காலம், உடனுக்குடன் வந்துருது.
அப்புறம் வந்து அமித்ஷா பாஜக கொந்தளிக்க வேண்டியது. அமித்ஷாவை பார்த்தோன்னா எக்ஸா அப்படி காலை அப்படி போட்டு போய் பாஞ்சு போய் வணக்கம் போட்டு வர்றீங்க. எல்லாம் வீடியோ ஆதாரமா வருது. எதுக்கு? அப்போ ராஜபக்சேயை போய் சந்தித்தது எவ்வளவு பெரிய, அது கூட போன எல்லா குழுவினரையும் சேர்த்தன்னு சொல்றோம், எல்லாரையும் சேர்த்தன்னு சொல்றோம். ஆனால் அவர்களெல்லாம் வேறு, நீங்கள் வேறு. நீங்க பேசுற அரசியலுக்கு நேர்மையாக இல்லை. அப்ப அதோட சேர்த்துட்டு இப்படி பெண்ணாங்களேன். RS பாரதி இதே வாய்க்கொழுப்போட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு இது. இந்த 5000 கொடுத்தா நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிறது. அதான் கழுதைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி தொங்க விட்டு கூட்டு போற அதே இதுதான். இந்த 5000 வேறக்கே எடுத்து கொடுத்ததா ஒரு சமூக இடத்துல ஒரு ஆமா, இப்ப எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அதே இதுவும் அதே ஆதிராவிடர் தான். RS பாரதினா ஆதிராவிடர் வந்து பாருங்க, இதே வந்துருச்சு. அதாவது 5000 நிதியை வந்து நீங்க ஆதிராவிடர் நிதியில இருந்து எடுத்து இந்த மகளிருக்கான தொகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு RTI மூலமா எடுத்து எங்க இருந்து எடுத்து கொடுத்தாலும் மகளிருக்கு தானே கொடுக்குறோம். எந்த மகளிருக்கு யாருக்கு கொடுக்குறீங்க? அது இருக்கலாம். ஒரு நிதி இந்த மக்களுக்கு, இந்த பிரிவு மக்களுக்கு செலவிடப்படணும்னா அந்த பிரிவு மக்களுக்கு தான் செலவிடப்படும். தனியா அதுக்குன்னு கொடுக்குற காசு வந்து அங்கதான் கொடுக்கணும். இதே அயோக்கியத்தனத்தை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு, ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இவங்களுக்கு கொடுத்த இலவச வண்ண தொலைக்காட்சிக்கும் இதே மாதிரி நிதி எடுத்து கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு வந்தது. அதே மாதிரி இந்த கண்ணகி நகர் கார்த்திகா அந்த மைதானம், கபடி விளையாட்டு மைதானத்துக்கும் கண்ணகி நகர் கார்த்திகா அங்க இருக்கிற மைதானம் நிறுவனத்துக்கு அந்த ஃபண்ட் தான் கொடுக்க முடியும். வேற அந்த ஃபண்ட். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்ணகி நகர் வந்து ஆதிராவிடர் மக்களுக்கானது, அட்டவணை பிரிவு மக்களுக்கானது அப்படிங்கிறது தானே சொல்ல வரீங்க? பரவாயில்ல, அப்படிதானே இருக்குது. இல்ல, நீங்க அப்ப நீங்க குறி வச்சு அந்த மக்களை சென்னையில இருந்து அப்புறப்படுத்திருக்கீங்க. அதானே சென்னையில அந்த மக்கள், சென்னையின் பூர்வீக குடிமக்கள், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவங்கள தூக்கி வெளியே அப்புறப்படுத்திட்டு குடிசையில வாழ்றாங்க. அப்புறம் மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டி வாழ வைக்கிறோம். இன்னும் என்ன வேணும்? அப்புறம் நீங்க வந்து அதுக்கு சரி, ஏன் அவர்கள் இந்த எக்மோர் பக்கத்துலயோ, இந்த அவர்கள் ஏற்கனவே இருந்த பகுதிகளிலேயோ, அவர் வசித்து வந்த பகுதியிலயோ ஏன் அவங்களுக்கான ஒரு கட்டடம் கட்டி இருக்கும் இல்லையா? அவங்க இங்க இருந்தா வந்து சென்னை கோச்சிக்கிடுமா? சிங்கார சென்னை 2.0 உருவாக்கும். சென்னை உங்களுக்கு சென்னையை அழகுபடுத்தவும் இந்த மக்களுடைய பணி வந்து இருக்கு. ஆனா இவர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு அவர்கள் அங்க இருந்து வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். இவர்களுக்கு தூய்மை பணியாளர் இருக்கணும், சாப்பாடு கொடுத்துருவோம், உணவு கொடுத்துருவோம். உரிமையை கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு உணவு கொடுப்போம். இதெல்லாம் என்ன பண்ணையார்த்தனம்? இது பண்ணையார்த்தனம், சாதி வரி பிடிச்ச பண்ணையார்த்தனம். திமுகவுடைய திராவிட கூட்டத்தோடைய சாதி வரி மணலை தான் இது. அவன் உரிமையை கேட்கறான், எனக்கு வேலையை கொடு, எனக்கான உணவை நான் பாத்துக்கிடும் அப்படின்றான். நீ என்ன சொல்ற, உனக்கு நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு டெய்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதை பிச்சை, இதே புத்தி தான் அந்த RS பாரதிக்கிட்ட இருந்து வருது. பிச்சைக்காரத்தனம் கேட்கிறாருல்ல, நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்றாருல்ல, இதே புத்தி தான், திராவிட புத்தி தான், திராவிட சாதிவரி புத்தி தான் இந்த இதுல இருந்து வருது. அப்போ உரிமையை கேட்கிறவனை வந்து இது பண்றது. இப்ப இந்த பிரச்சனை இல்ல, நிதி எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்? நீங்க பொது நிதியில இருந்து எடுத்து பொது மகளிருக்கு கொடுக்கணும். அதுல அட்டவணை பிரிவினர் வருவாங்க. பொது நிதியில இருந்து வர அமௌண்ட்ல அட்டவணை பிரிவினர் இருக்காங்க உள்ள. அதுல ஆமா இருக்கட்டும், ஆனால் அவர்கள் பெண்கள் தானே, பெண்களுக்கான நிதியில இருந்து எடுத்து கொடுக்கணும். நீங்க இதை எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? பாப்பீங்க ரேஷன் அட்டையில வச்சு பார்த்து இவர்கள் வந்து அட்டவணை பிரிவு பெண்கள், அதனால இவர்களுக்கான இத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இப்படி பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அது வந்து அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் இது மூலமா வந்து தகவல் அடுத்தடுத்து இது வந்து இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறும். இதே வாடிக்கையை திமுக செய்து, முக்கியமாக அட்டவணை பிரிவு மக்கள், அந்த ஆதரவாளர் பிரிவு மக்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய விடுதிகள்ல சரியான உணவு வசதியோ தங்கு வசதியோ கிடையாது. அதை சரி செய்ய துப்பில்லாத அரசு மாத்தி வச்சிருக்கணும். அதான் ஸ்டிக்கர் ஒட்டுறதுதாங்க, இதே தான் வேலை. திராவிட கூட்டத்தின் வேலை இதே தான், ஸ்டிக்கர் ஒட்டுறது. ஸ்டிக்கர் மட்டும் மாத்திட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நாங்க சமூக நீதியை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. இது இவர்களுடைய ராமசாமி காலத்து வேலை, இதே வேலை தான் செய்யறது. ஆக இது இந்த மாதிரியான அந்த அட்டவணை பிரிவினர் வந்து எந்த ஆட்சி காலத்தையும் விட திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் வந்து சுகமா வாழ்றாங்க, சொகுசா வாழ்றாங்க, பாதுகாப்பா வாழ்றாங்க, அமைதியா வாழ்றாங்க, எல்லாமே அங்கதான் கிடைக்குதுன்னு பரவலா கருத்து இருக்குது. பரவலா கருத்து இருக்கா? யாரு சொல்றாங்க? திமுக சொல்லுதா இல்ல வந்து திரும்ப சொல்றாங்க? திமுகவின் வாயாக இருக்கக்கூடிய திரும்ப தான் சொல்றாங்க. இங்கதான் இந்த மக்களுக்கான பாதுகாப்பு நாங்க தான் கொடுக்குறோம், நாங்க தான் உங்களுக்கு அங்கீகாரம். ஆமா, அதனாலதான் பாதுகாப்புல வந்து குடிநீர் இதுல வந்து குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து விட்டாங்க, கலந்த தண்ணியை வந்து குடிச்சதே அவங்க தான் அப்படின்னு, அதாவது அவங்களே கலந்து அவங்களே குடிச்சுக்கிட்டான்னு சொன்னாங்க. அதான் பிரமாதமான பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல, வேற என்ன வேணும்? இதுதான் பாதுகாப்பு, இவர்களுடைய பாதுகாப்பு. பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளி ஆக்கிற யுக்தி எவ்வளவு பெரிய இது. எம்எல்ஏ அடிச்சாருன்னா எம்எல்ஏ மேல இன்ன வரைக்கும் வழக்கு இல்லை. இது ஒரு எதிர்கட்சி, துப்புக்கட்ட எதிர்கட்சியா இருக்குங்க. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு எம்எல்ஏ ஃபுட்டேஜோட சிக்கிறாரு, அவர் கேமரா தூக்கி அடிக்காருங்க திமுக எம்எல்ஏ. அந்த இதை வச்சுட்டு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டாங்க? எல்லாம் கூட்டு களவாணிப்பாரு, கூட்டா கொள்ளையடிக்கிறாங்க, கல்குவாரி மல்குவாரி எல்லாத்துலயும் இவங்க கூட்டு பங்காளிங்க. அப்ப எப்படி விடுவாங்க?
அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை இல்லை. ஒரு ஊடகம் வந்து அதை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை இல்லை. இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இப்போ இந்த நிதி விவகாரம் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இது வந்து பெரிய அளவுல பேசப்படும் பொருளா மாறுது. இந்த 5000 ஊராவட்டு நெய்ய அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க ஐயங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அட்டவணை பிரிவினர் இந்த மாதிரியான பணத்தை எடுத்து செலவு பண்றதும், ஜெனரல் ஸ்கீம்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி இதை கேட்கறதுக்கான தலைவர்கள் சரியா இன்னும் வரல. மக்களுக்கான குரலா யாரும் இல்ல. இப்ப அதுதான் சோகம். இப்ப கேட்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் கேட்கணும்ல, ஏங்க அந்த ஃபண்ட் ஏங்க நீங்க எடுத்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய திரும்ப ஒன்னு சொன்னா வந்து திரும்ப பொதுத் தலைவர் ஆயிட்டார். அதனால கேட்க மாட்டார். முதல்ல பாதிக்கப்படுறவன் சரி, அவர் நீங்க சொல்ற மாதிரி இப்படி அது அவர் மட்டும் தான் கேட்கணும். அதைத்தான் சொல்றேன். ஏங்க இப்ப அவர்களுக்கான பிரச்சனையின் தலைவர்களாக பேசி அடையாளப்படுத்தி வரக்கூடிய ஒருவர் அவர் வந்து கேட்க தவறும் பட்சத்துல வேற எவர் கேட்பா? வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்தி அன்னாரி வளத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்காக மட்டும் திரும்ப வந்திருக்காரு. இவ்வளவுதான் நடக்குது பாருங்க. இப்ப திரும்ப திமுக கூட்ட கட்சி மேடைகள்ல தான் இந்த ஆபாச கூத்த ஆடலும் பாடலாம் வச்சுதான் கூட்டை சேர்ப்பாங்க. ஆனா இது விசிக கட்சி மேடைகள்ல பார்த்தேன், காணொலி பார்த்தேன். அதுலயுமே இதே ரொம்ப மோசமான ஆடலும் பாடலும் அந்த பெண்களை வச்சு ஆட வச்சு கூட்டத்தை இது பண்றாங்க. என்ன மாதிரியான ஆளுகள் வைக்கிறீங்க? பச்சை குத்திட்டு ஒருத்தன் வர்றான், அவனை வந்து ஒரு நல்ல தலைவன பொட்டதில் 4 போட்டு போய் படிச்சு முன்னேற வழியை பாடுறான். என்ன பச்சை குத்தி வச்சிருக்க கலர்ல புள்ளிங்க மாதிரி கலர் அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். அதை என்கரேஜ் பண்றீங்க. இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து அந்த மக்களுடைய நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுகிறது. ஸ்டாலின் மரியா உட்பட பலரும் வந்து இந்த விஷயங்களை இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே அது அரசியல் களத்தில் பேசுபொருளா மாறும். எப்படி பேசுபொருளா மாறினாலும் கூட அரசுக்கு இந்த மாதிரியான சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அக்கறை வேணும். அந்த மக்களுக்கான நிதியை அந்த மக்களுக்கு பயன்படும். அவர்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. ஆனால் அவர்களுக்கான தேவையை விட செய்யறத மாற்றப்பட்டு நிதியை திருப்பி அனுப்புற குற்றச்சாட்டு இருக்கு. அதை முறையா செஞ்சாலே அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை முறையாக அவர்களுக்கு செலுப்பு கொடுத்தாலே அவர்கள் செழிப்பாயிருவாங்க. யாரையும் கிட்டையும் கை கட்டி வேண்டியதில்லை. அவர்களுக்கான எப்படி நம்ம சொல்றது அதான் பிரச்சனை. பஞ்சம நிலத்தை வந்து முறையாக அவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாலே அவர்கள் நில உடைமையாளர் ஆக போறாங்க. சரி, ஒரு வெள்ளக்காரனுக்கு புரிஞ்ச அறிவு கூட உங்களுக்கு புரியலையே. பிரிச்சு கொடுக்கறவன் தான் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதான் அது அந்த நில தாய் பத்திரம் கேட்டா இங்க வந்து முரசொலி வந்துருது. அதுக்கு பதில் இல்ல. அது பல குற்றச்சாட்டு எழுது. அதை கேட்டேன்னா அதை ஒரு பெரிய அளவில் அரசியல் கிளம்ப மாறினா உடனே திரும்ப வந்து ஒரு மனுவை கொண்டு போய் கொடுத்து இதுக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் தலைவர் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. இவ்வளோதான். இப்படியான ஆள்கள் இருக்கும்போது எப்படி அந்த சமூகம் முன்னேறாது. இதுதான் நடக்கும். நான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா.